Hi students, welcome to Neet Topic 6. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ Morphology of flowering plants டாப் அண்ட் நோட்ஸ்ல நீட்ஸ் லீஃப் பார்க்க போறோம். எஸ்டர்டே வீடியோல வந்து ரூட்டும் ஸ்டெம்மும் பார்த்தாச்சு. அந்த ரூட்டும் ஸ்டெம்மும் வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து Morphology of flowering plantsல டாப்பர் நோட்ஸில் லீஃப் பார்க்க போகிறோம். அந்த லீஃப் வந்து எப்படி இருக்குன்னா லேட்டரலாக இருக்கும், ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் பான் ஆன் ஸ்டெம். ஓகேவா, லேட்டரல்னா என்னதுன்னா ஒரு ஸ்டெம் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம்மிலேருந்து லேட்டரலாக லீஃப் வந்து வளர்றதா லேட்டரல்னு சொல்கிறாங்க. லீஃப் வந்து ஃப்ளாட் அண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், பான் ஆன் ஸ்டெம்மில் தான் இருக்கும். லீஃப் வந்து டெவலப்ஸ் நோட்ஸ். லீஃப் வந்து ஸ்டெம்முனுடைய நோடு பிளேஸில் தான் மட்டும்தான் வளரும். ரெண்டு நோடுக்கு இடையில இருக்கக்கூடிய இன்டர் நோடுன்னு சொல்லி நம்ம ஸ்டெம்மில் படிச்சிருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து லீஃப் பியர்ஸ் எ பட் இன் இட்ஸ் ஆக்சியல். இந்த ஸ்டெம்முக்கும் இந்த லீவ்ஸுக்கும் இடையில வந்து ஆக்சியலில் வந்து பட் இருக்கும். இந்த பட்டு வந்து லேட்டர் ஃபேஸஸில் வந்து என்னவா ஆயிரும்னா பிரான்ச்சஸாக மாறும். ஓகேவா, அடுத்து வந்து லீவ்ஸ் வந்து ஆரிஜினேட் ஃப்ரம் சூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் அரேஞ்ச்டு இன் அக்ரோபெட்டலாய்டு. மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா லீவ்ஸுமே வந்து சூட் ஏபிக்கல் மெரிஸ்டம் தான். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீடு இருக்குது, இந்த சீட்லேருந்து லீஃப் வந்து ஜெர்மினேட் ஆகி வருது. இந்த ஜெர்மினேட் ஆகி வரக்கூடியது வந்து ஷூட் ஏபிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து அக்ரோபெட்டல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்குன்னா இப்போ இங்கே ஒரு ரெண்டு லீவ்ஸ் இருக்குது, இங்கேருந்து இன்னொரு 2 லீவ்ஸ் வருது, இங்கேருந்து இன்னொரு 2 லீவ்ஸ் வருது, இங்கேருந்து இன்னொரு 2 லீவ்ஸ் வருதுன்னா இது வந்து மெச்சூர் லீஃபாக இருக்கும், இது வந்து யங் லீஃபாக இருக்கும். ஓகேவா, இந்த மெச்சூர் லீஃப் கீழேயும் யங் லீஃப் மேலேயும் இருக்கிறது தான் வந்து அக்ரோபெட்டல் ஆர்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லீஃபை வந்து மொத்தம் 3ஆக பிரிக்கிறாங்க. லீஃப் பேஸ், பீட்டியோ, லாமினான்னு பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லீஃப் இஸ் அட்டாச்சு டு ஸ்டெம். இப்போ இந்த இது ஸ்டெம்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டெம்மில் இந்த லீஃப் வருது, இதுதான் லீஃபு. ஓகேவா, இந்த லீஃப் இஸ் அட்டாச்சு டு ஸ்டெம். ஸ்டெம்மோட அந்த லீஃப் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய இடம் தான் வந்து லீஃப் பேஸ். லீஃப் பேஸ். அடுத்து 2 லேட்ரல் ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் ஸ்டிபியூல்ஸ். இந்த பேஸ் பகுதியில் 2 இலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒன்று இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஸ்டிபியூல்னு சொல்லுவோம். ஓகேவா, லீஃப்னுடைய பேஸில் இந்த மாதிரி 2 இலை அங்கிட்டும் இங்கிட்டும் 2 பக்கம் இருக்கும், அது வந்து ஸ்டிபியூல்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து வந்து மோனோகாட்டிலிடன்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மோனோகாட்டிலிடன்ஸில் லீஃப் பேஸ் எக்ஸ்பேண்ட் இன்டு எ ஷீத் கவரிங் தி ஸ்டெம் பார்ஷியலி ஆர் ஹோலி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு கோகோனட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெம் இருக்குன்னா அந்த ஸ்டெம்மில் அந்த லீஃப் வந்து இதுதான் ஸ்டெம்னா இப்போ லீஃப் வந்து இப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த மோனோகாட்டிலிடன்ஸில் எப்படி இருக்குன்னா ஸ்டெம் வந்து இப்படி, லீஃப் வந்து எப்படி ஸ்டெம்மை வந்து கவர் பண்ணியிருக்கும். கோகோனட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதனுடைய தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா லீஃப் இருக்கக்கூடிய தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மை வந்து முழுவதுமாக க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அதுதான் வந்து மோனோகாட்டிலிடன்ஸ். முக்கியமான பாயிண்ட்டு பார்ஷியலி ஆர் ஹோலி கவரிங் அப்படின்னு வந்துட்டாலே அது மோனோகாட்டிலிடன்ஸ். அடுத்து டைகாட்டிலிடன்ஸ். டைகாட்டிலிடன்ஸ்னால் என்னன்னா லீஃப் பேஸ் மே பி ஸ்வாலன். டைகாட்டிலிடன்ஸில் எப்படி இருக்கும், இது ஸ்டெம்மு, இந்த ஸ்டெம்மில் லீஃப் வருது, இந்த லீஃபினுடைய பேஸில் வந்து ஸ்வாலனாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது ஸ்வாலன். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பல்வீனியஸ். அதே லீஃப் பேஸில் 2 இலை மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா அது ஸ்டிபியூல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்டிபியூல்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஹோல்டு தி பிளேட் டு லைட் அண்டு லீஃப் பிளேட் டு ஃப்ளட்டர் இன் விண்ட். அது வந்து பீட்டியூல்னு சொல்லுவாங்க. இப்போ பீட்டியூல்னா என்னதுன்னா இது ஸ்டெம்மு, இது லீஃபு, இந்த பகுதியை வந்து பீட்டியூல்னு சொல்லுவாங்க. இந்த பீட்டியோல் வந்து எதுக்கு இருக்குன்னா அந்த லீவ்ஸை வந்து மென்மையாக அது வந்து அசைவு கொடுத்து கூலான ஏர், ஐஸ் உள்ள ஏரை வந்து அந்த லீஃப்க்கு கொடுத்து, ஃப்ரெஷ் ஏரை வந்து அங்கே லீஃப்க்கு கொடுத்து, லீஃப் சர்ஃபேஸுக்கு கொடுத்து அந்த லீஃபை வந்து கொஞ்சம் கூல்படுத்துறதுக்காண்டி அந்த பீட்டியோல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த இலையை வந்து காற்றுல வந்து மென்மையாக அசைகிறதுக்கு இது பயன்படுது. ஃப்ளட்டர்னா என்னதுன்னா அசைவுன்னு அர்த்தம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த பாயிண்ட் கிரீன் எக்ஸ்பேண்ட் பார்ட் ஆஃப் தி லீஃப் வித் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். இப்போ லாமினா லீஃப் பிளேடுனாலும் ஒன்று தான். லாமினானா என்னதுன்னா லீஃபை தான் சொல்கிறாங்க, இந்த லீஃபை தான் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கிரீன் எக்ஸ்பேண்ட் பார்ட் ஆஃப் தி லீஃப் வித் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ். லீஃப்னுடைய பச்சை கலர் எக்ஸ்பேண்ட் பார்ட்டில் வெயினும்
வெயின்லெட்ஸ். இதுதான் வெயின். வெயின்லேருந்து பிரிஞ்சு போகக்கூடியதான் இதுதான் வந்து வெயின்லெட்ஸ். அப்போ வெயின் என்னது? சென்டரில் போகிறது வெயின், இதுலேருந்து பிரிஞ்சு போகிறது வெயின்லெட்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து என்னன்னு சொன்னாங்க? லேமினான்னு சொல்லுவாங்க, இல்லைனா லீஃப் பிளேடுன்னு சொல்லுவாங்க. மிடில் ப்ராமினன்ட் வெயின். மிடில் ப்ராமினன்ட் வெயின்னா ஒரு லீஃப் இருக்குது, லீஃப்னுடைய சென்டரில் போகுதில்ல, அதுதான் மிடில் ப்ராமினன்ட் வெயின். அதை வந்து மிட் ரிப்னு சொல்லுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்டு வெயின்லெட்ஸ் இன் தி லேமினா. இப்போ இது லீஃபு, லேமினாங்கிறதோட நீங்கள் மனசில் லீஃப்னு வச்சுக்கோங்க. லீஃபில் வெயின்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்டும் வெயின்லெட்ஸ், வெயின்ஸ்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடியதான் வெயின்லெட்ஸ். இந்த வெயின்லெட்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்டும் பற்றி படிக்கிறது தான் வீனேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இதே வெயின்லெட்ஸ், வெயின்ஸ்லேருந்து வரக்கூடிய வெயின்லெட்ஸ் வந்து நெட்வொர்க் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா ரெட்டிகுலேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெயின்லெட்ஸ் பேரலல் டு ஈச் அதர்னா, வெயின்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து பேரலல் வீனேஷன் சொல்லுவாங்க. ரெட்டிகுலேட் வீனேஷன் என்னதுன்னா, ஒரு வெயின்ஸ்லேருந்து வெயின்லெட்ஸ் வந்து நெட்வொர்க் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன். அதே ஒரு வெயின்ஸ்லேருந்து பேரலாக இருந்துச்சுன்னா, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் வீனேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது, டாக்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. டாக்டர் பிரைம் மினிஸ்டர்னா டைகாட்டில் ரெட்டிகுலேட் வீனேஷனும் மோனோகாட்டில் பேரலல் வீனேஷனும் இருக்கும். நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டைகாட் பிளான்ட்டில் ரெட்டிகுலேட் வீனேஷனும் மோனோகாட்டில் பேரலல் வீனேஷனும் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸில் லேமினா இஸ் என்டையர் ஆர் வென் இன்சிஸ்டு. இன்சிஷன் டு நாட் டச் தி மிட்ரிப். இப்போ லேமினா இஸ் என்டையர்னா லீஃப் வந்து இப்படி இருக்கிறது. வென் இன்சிஸ்டு, இன்சிஷன் டச் நாட் டச் தி மிட்ரிப், இது வந்து மிட்ரிப். ஓகேவா? இப்போ ஒரு லீஃப் இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இது தான் வந்து இன்சிஷன் சொல்லுவாங்க. இது லேமினா இஸ் என்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து லேமினா இஸ் இன்சிஸ்டு. இன்சிஷன்னா என்னதுன்னா இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வருது. இந்த இன்சிஷன் வந்து நடுவில் போகக்கூடிய மிட்ரிப்பை வந்து டச் பண்ணாது. எதுலன்னா சிம்பிள் லீஃபில். அதே காம்பவுண்ட் லீஃபில் இந்த மாதிரி இன்சிஷன் வந்து இப்படி டச் ஆகும், மிட்ரிப்பை வந்து டச் பண்ணி வரும், இந்த மாதிரி டச் பண்ணி வரும். அப்போ இந்த டச் பண்ணி வரும்போது இது ஒரு தனி லீஃப் ஆயிரும், இது ஒரு தனி லீஃப் ஆயிரும், இது ஒரு தனி லீஃப் ஆயிரும், இது ஒரு தனி லீஃப், இது ஒரு தனி லீஃப். அப்போ இந்த எல்லா லீஃப், இது மொத்தமாக வந்து லீஃபு. இந்த ஒவ்வொரு லீஃபாக இருக்குல்ல அதை வந்து லீஃப் லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஃபுல்லாத்தையும் சொன்னோம்னா நம்ம லீஃப்னு சொல்லுவோம். இதில் ஒவ்வொன்றும் வந்து லீஃப் லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. போத் சிம்பிள் அண்டு காம்பவுண்டில் பட் இஸ் present in axil. Both simple and compound bud is present in axil of petiole. petiole என்னதுன்னா ஒரு ஸ்டெம் இருக்கு, ஸ்டெம்ல இருந்து லீஃப் வருது. சிம்பிள் லீஃப்லையும் சரி காம்பவுண்ட் லீஃப்லையும் சரி ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் நடுவில் இந்த ஆக்சியல் பார்ட்டில் பட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதே சிம்பிள் லீஃபில் இந்த மாதிரி லீஃப் லெட்ஸுக்கு இடையிலையும் வந்து பட்டு இருக்கும். ஆனால் காம்பவுண்ட் லீஃபில் லீஃப்க்கு இடையில வந்து பட்டு இருக்காது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் லீஃபில் லீஃப் லெட்ஸுக்கு இடையில, இப்போ இது ஒரு லீஃப் இது ஒரு லீஃப்னா இந்த லீஃபுக்கும் லீஃப் லெட்ஸுக்கும் இடையில வந்து என்ன இருக்கும்? பட்டு இருக்கும். ஆனால் வந்து காம்பவுண்ட் லீஃபில் இருக்காது, சிம்பிள் லீஃபில் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பிடியோல் ஆஃப் ஆக்சில் என்னது? ஸ்டெம்முக்கும் லீஃபுக்கும் நடுவில் இந்த இடத்துல பட் இருக்கணும். அதை வந்து சிம்பிள்லையும் பார்க்கலாம், காம்பவுண்ட் லீஃப்லையும் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப். நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆர் present ஆன் காமன் ஆக்சிஸ். இப்போ பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்ஸ்னால் என்னன்னா ஒரு காமன் ஆக்சிஸ், இந்த மாதிரி காமன் ஆக்சிஸில் எக்கச்சக்கமான நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து இருக்கும், லீஃப்லெட்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி லீஃப்லெட்ஸ் இருக்கும். இதை மொத்தமாக சேர்த்தோம்னா பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. இது காமன் ஆக்சிஸ். இந்த காமன் ஆக்சிஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேசிஸ்ன்னு சொல்லுவாங்க.
இந்த இது ஃபுல்லாக சேர்த்தோம்னா லீஃப், இதுலேருந்து பிரிஞ்சு வரதெல்லாம் லீஃப்லெட்ஸ். ஓகேவா? இந்த லீவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மொத்தமாக லீஃப்னு சொல்லும்போது இது வந்து மிட்ரிப்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? அந்த மிட்ரிப்லேருந்து பிரிஞ்சு போகக்கூடியது என்னது? லீஃப்லெட்ஸ். ஓகேவா? அதுதான் வந்து பின்னெட்லி காம்பவுண்ட் லீஃப். பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்ஸ்னால் என்னதுன்னா, ஒரு பிடிஓல் இருக்குது, பிடிஎல்னுடைய பாயிண்ட் காமன் பாயிண்ட்லேருந்து எக்கச்சக்கமான லீஃப்லெட்ஸ் போகிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லீஃப்லெட்ஸ் போகிறது எங்கன்னா, ஒரு பிடிஎல்னுடைய காமன் பாயிண்ட்லேருந்து எக்கச்சக்கமான லீஃப்லெட்ஸ் போச்சுன்னா அது வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து ஃபில்லோடாக்சி. வாட் இஸ் ஃபில்லோடாக்சி? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் ஸ்டெம். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னா ஆல்டர்னேட், ரெண்டாவது ஆப்போசிட், மூணாவது ஓரல்ட். இப்போ சிங்கிள் லீஃப் அரைசஸ் அட் ஈச் நோடு இன் ஆல்டர்னேட் மேனர். இப்போ ஒரு சென்டர் மெயின் ஆக்சிஸ் இருக்குது, அந்த மெயின் ஆக்சிஸில் ஸ்டெம்முன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெம்மு இருக்குது. ஸ்டெம்முனுடைய ஒவ்வொரு நோடும் இது ஒவ்வொரு நோட்லேயும் ஆல்டர்னேட் மேனர். இப்போ இங்கே ஒரு லீஃப் இருக்குன்னா அப்படியே இங்கே ஒரு லீஃப் இருக்கும், அடுத்து இங்கே ஒரு லீஃப், அடுத்து இங்கே ஒரு லீஃப், அடுத்து இங்கே ஒரு லீஃப், அடுத்து இங்கே ஒரு லீஃப். இப்படி ஆல்டர்னேட் மேனரில் அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே ஒரு ஸ்டெம் இருக்குது, ஸ்டெம்முக்கு ஒரே நோடில் ஆப்போசிட்டாக இப்படி அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து ஆப்போசிட் ஃபில்லோடாக்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மோர் தென் 2 லீவ்ஸ் அரைஸ் அட் நோடு, ஒரே நோடில் 2க்கு மேற்பட்ட லீஃப்லெட்ஸ் அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, லீவ்ஸ் அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஒரே நோடில் இப்படி வருதுன்னா அது ஓவரால்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட நீட் டாப்பர் ட்ரிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.